ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஹிந்தி திரைப்படம் எல்எஸ்டி லவ் செக்ஸ் தோக்கா 2. இது லவ் செக்ஸ் தோக்கா 1 வந்து பார்த்திங்கன்னா 2010 க்ரைம் த்ரில்லராக வெளியே வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நவீன உறவு சிக்கல், அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், சமீபத்தில் வந்த விஞ்ஞான வளர்ச்சிகள், இதெல்லாம் எப்படி ஒரு மனிதனை வந்து பாதிக்குது அப்படின்ற மாதிரி படத்தில் காட்டுறாங்க. இது வந்து 3 பிரிவான கதைகள் ஃபஸ்ட்டு வருது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லவ் லைக்னு ஒரு இது வருது, ஆந்தாலஜி மாதிரி. அந்த இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத் ஆர் நாட்ச்ன்ற இதில் அனு மாலிக், துஷார் ஜோஹர் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இதுவாக இருக்காங்க, ஜட்ஜாக இருக்காங்க. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் மாதிரியான ஒரு நிகழ்ச்சியும் ஒரு டான்ஸ் இது மாதிரி நடக்குது. அதில் வந்து அந்த மூணாம் பாலினமான இந்த ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க அம்மாவை வந்து ரொம்ப ஒரு உண்மையான விஷயங்கள்லாம் சில சொல்கிறாங்க. அப்போ அதில் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் வர மாதிரி ஆகிறாங்க. அப்புறம் அவங்க அம்மா அடிக்கிறது, அது மாதிரி நிறைய தேவையில்லாத சீன்ஸ்லாம் வருது. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்ஸு ட்ரூத் ஆர் நாட்ச் என்ற ப்ரோக்ராம் அடிப்படையாக கொண்டு வருது. கடைசியில் வந்து அவங்க அம்மாலாம் ஒரு போற்றப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வரும். இது வந்து ரசிக்கிற மாதிரி இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செக்ஸ் ஷேர்னு ஒன்று வரும். இதுவும் பார்த்திங்கன்னா 3வது பாலினத்தை சேர்ந்தது தான் வரும். ஒரு ரயில்வேல ஒர்க் பண்ணுற ஒரு திருநங்கையை பற்றி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நடந்த பிரச்சனை என்னென்னு, அவங்களுக்கு அடிபட்டுறோம், அது ஏன் வந்தது, அவங்க என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு செகண்ட் இது வரும். தேர்ட் ஒன்று வந்து விர்ச்சுவல் விஆர்லேயே காலத்தை தள்ளுற ஒரு பையன். இந்த படத்தில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கால்ஸு, யூடியூப்பில் அந்த இது ஸ்டேட்டஸ் பேசுகிற மாதிரி, இதே மாதிரி நிறைய வீடியோ கான்ஃபரன்ஸ் இதுதான் நிறைய வரும். 3வது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் கெட்ட பேர் எடுத்த பையன். அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் மாதிரி வச்சு பண்ணுவான். அதில் வந்து அவன் விஆர்லேயே அவனோட இதை வந்து உண்மையை தேடுவான். அது வந்து பொய்யானதுன்னு அவனுக்கு தெரியாது, அது உணர்றானா இல்லைன்றது தெரியாது. அதில் தான் அவனோட மகிழ்ச்சி இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தோக்கா ஆர் டவுன்லோட். அது 3வது படம். இந்த படம் 3மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 தலைவலி மாத்திரை போட்டுன்னு பார்த்த மாதிரி இருந்தது. இது வந்து இளைஞர்களுக்கு அட்வான்ஸாக சொல்கிற விஷயம் சொல்கிற லெவல்லன்னு சொல்லிட்டு இது வந்து சரியாகவே, அதாவது ரொம்ப இதுவாக தான் கீழ்த்தரமாக தான் காமிச்சாங்க. இந்த படம் வந்து ரசிக்கிற படமாக இல்லை. இது ஒரு நல்ல படம் நினச்சி நம்ம பார்த்தா இது வந்து ஒரு சமூகத்துக்கு இது தேவையில்லாத படம்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த படம் வந்து கருத்து சொல்கிறேன்னு கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. படம் ஸ்கிரிப்ட் வைஸாக போர் அடிச்சுது. அந்த 3 ஸ்டோரியில் வர்றதும் எந்த விறுவிறுப்பாவோ இல்லை வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்கிற இதுவாக தெரியல. அதாவது கருத்து சொல்கிறேன்ட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டை விட செகண்டாவது பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு சுமாராக இருந்தது. தேர்டு கதை வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே கொஞ்சம் போர் அடிச்சுது. எனக்கு இது தோணுன கருத்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்க்கும்போது எனக்கு இதான் ஃபீல் ஆச்சு. டைம் பார்த்து நீங்கள் செலவு பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.